ஜென்சி டிஎம்கே என்று சொல்லி இன்னைக்கு சென்னையில அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல நடத்திருக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோடு தன்னெழுச்சியான இளைஞர்கள், ஜென் இசட் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிறைய இளைஞர்கள் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்கை நம்ம பார்த்திருப்போம். இந்த மீட்டிங்கை பார்த்து வயிறு எறிந்த தாவேக்காவுல சில பேர், நீங்க தான் நடத்துவீங்களா, எங்க கிட்ட ஜென் இசட் இருக்கு தெரியுமா, அப்படி நாங்க கூட்டம் சொன்னா அந்த அளவுக்கு கூடும், அரங்கமே இருக்காது அப்படிலாம் இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை போட்டிருக்காங்க. உங்க ஜென் இசட் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த வீடியோ போடுறேன்னு பாருங்க, எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. உருவாக்கிய ஜென் இசட் என்பது இதுதான். பத்திரிகையாளர் என்டிடிவி ரிப்போர்ட்டரை கலாய்க்கிறது, போலீஸ்காரர்களுடைய கையை கடிக்கிறது, வாகனங்கள் டிராபிக் போலீஸ் இடத்துல திருவிக்கிட்டு போறது, இப்படிப்பட்ட ஜென் இசட்டை தான் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கிறீர்கள். ஆனா இன்னைக்கு நானும் ஏதோ நினைச்சேன், ஜென் இசட் சொல்லி கூடுறாங்களே, என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறான்னு சொல்லி பட்டாசா இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடோடு இன்றைக்கு அரங்கத்தையே அதிர வைத்து தெளிவான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு முதல்வர்ல இருந்து திமுகவுடைய முக்கிய பொறுப்புல உள்ளவர்களாம் அதை வாழ்த்தக்கூடிய வகையில அந்த மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா, திமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது என்பது கூட தெரியாம தன்னெழுச்சியா அங்க பேசக்கூடியவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது, என்கிட்ட திமுகவுடைய ஐடி கார்டு கூட கிடையாது, நான் உறுப்பினர் கூட கிடையாது, ஆனால் நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விரும்புறேன், இதை நான் ஜென் இசட் சமுதாயத்து மத்தியில கொண்டு செல்வேன் என்று சொல்லி தன்னெழுச்சியா கொண்டு போயிருக்காங்க. இதை நம்ம மிகப்பெரிய அளவு வளர்த்துறோம். அதே போல திமுக இவர்களை போன்றவர்களை ஊக்குவிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். இதற்கு முன்னாடி அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இப்படி போன்றவர்களுடைய இடத்திலிருந்து தான் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா மீட்டிங் இது போன்று நடந்துச்சு. ஆனா இன்றைக்கு தன்னெழுச்சியாக சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்களால் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட மீட்டிங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவர்களை என்ன செய்யப்பட்டாங்க, உங்களுடைய இஷ்டம் போல நீங்க செய்யுங்க, உங்களுடைய இஷ்டம் போல நீங்க நடத்துங்க என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த அங்கீகாரம் தான் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். ஏன்னா நீங்க இருக்க ஜென் இசட் என்று சொல்லி பொய்யும் பொரட்டும் இன்ஃபுளுசர் என்ற பேர்ல தாவேக்கா பரப்பிய காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பொய்யால் வெற்றி அடைந்திருக்கு சொன்னா அது தாவேக்கா தான். அப்ப அதற்கு மாற்றாக ஒரு தூய சக்தி என்று சொல்லி இன்றைக்கு முழுக்க தமிழ்நாட்டை கூறுபட்டிருக்கக்கூடிய இவர்களை, இது போன்ற ஜென் இசட் சமுதாயத்தை நேர்மையான முறையில இவர்கள் செய்யக்கூடிய தினந்தோறும் சட்ட ஒழுங்கா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அனைத்தையுமே சமூக ஊடகத்தளத்துல அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென் இசட் சமுதாயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்து என்பது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது என்பதை நாம இதை சொல்லிக் கொடுக்கிறோம்.